ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 9வது மாத கர்ப்பம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத தான் இன்றைக்குரிய வீடியோ. இது நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோ. இந்த 9வது மாதத்தில் என்ன தான் சிஸ்டர் நடக்கும், என்ன மாதிரி விஷயங்களை கோத்ரூ பண்ணுற மாதிரி இருக்குன்னு எனக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் அண்ட் இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற காரணத்துக்காகவும் தான் வீடியோவை போட்டிருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 9 மாத கர்ப்பம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப இது தேர்ட் ட்ரைமஸ்டரில் உங்களுக்கு கடைசி மாதம் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து 200 நாட்களை கடந்து வந்துட்டீங்க. உங்கள் குழந்தைய இன்னும் ஒரு 10 நாட்கள்லையோ 20 நாட்கள்லையோ உங்கள் கைக்கு படுறதை நீங்களே பார்க்கலாம். இந்த 9வது மாத கர்ப்பம் அப்படின்றப்ப உங்களுக்கு டியூ டேட் அப்படின்றத டாக்டர் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக உங்கள் லாஸ்ட் எல்எம்பி வச்சு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் உங்களுடைய ஸ்கேன் வச்சு ஒரு டேட் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. டாக்டர் கொடுக்கக்கூடிய அந்த டேட், டியூ டேட்டுன்னு சொல்லக்கூடிய டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய டேட்லேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னையோ இல்லை ஒரு வாரத்துக்கு பின்னையோ உங்களுக்கு வந்து டெலிவரி அப்படிங்கிறது ஆகலாம். இந்த 9வது மாதத்தில் நிறைய உடல் மாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இப்போ கொஞ்சம் கம்மியானது மாதிரி இருக்கும். காரணங்கிறது குழந்தையோட தலை திரும்பி பெல்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பெலும்பில் போய் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். உங்களுடைய அடிவயிற்றில் ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரும், மலச்சிக்கல் ப்ராப்ளம், மோஷன் போகிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு பேக் பெயின், கை கால் வலி அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 9வது மாதத்தில் தூக்கமின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த 9வது மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதுல முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது அந்த டியூ டேட், அதாவது பிரசவம் அப்படிங்கிறது தான். ஏன்னா 9வது மாதத்தில் எப்போ வேணால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 36 வாரத்துக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 36, 37 வாரங்களுக்கு மேலேயே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது நிறை மாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டியூ டேட்டுக்கு ஒரு 3 வீக்ஸுக்கு முன்னாடியோ இல்லை 1 வீக் முன்னாடியே உங்களுக்கு பிரசவ வலி அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதனால் இந்த 9வது மாதத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக சில விஷயங்களை நோட் பண்ணணும். குறிப்பாக டெலிவரி பெயினுக்கும் ஃபேக் டெலிவரி பெயினுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபால்ஸ் பெயின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது டெலிவரி பெயின் மாதிரியே இருக்கும் ஆனால் டெலிவரி பெயின் கிடையாது. அந்த மாதிரி வழிகளையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெலிவரி பெயினாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வலி வருது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் வலிக்குது, அப்புறம் திரும்ப 5 நிமிஷம் கேப் விடுது, திரும்ப 5 நிமிஷம் வலிக்குது, திரும்ப கேப் விடுது அப்படின்னா இது வந்து அந்த டைம் டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இப்போ 5 நிமிஷம் வலிக்குது, திரும்ப 5 நிமிஷம் உங்களுக்கு கேப் விடுது, திரும்ப அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷமாக வலி அதிகரிக்குது, அப்புறம் அடுத்து ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷமாக அந்த வலியோட கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையான டெலிவரி பெயின் அப்படிங்கிறது. கரெக்டாக நீங்கள் 9 மாதத்தோடைய 36 வாரங்களுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வலி வந்தது அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவே ஃபால்ஸ் டெலிவரி பெயின் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இப்போ உங்களுக்கு சிவியராக ஹெவி பெயின் இருக்கிற மாதிரி அடிவயிற்றுலையோ இல்லை பேக் பெயின்லையோ இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஹெவி பெயின் வந்து போகும். ஆனால் வந்து உங்களுக்கு திரும்ப அகைன் அது ரிப்பீட் ஆகாது. இப்போ 10 நிமிஷம் இன்றைக்கி காலையில் வலிக்குதுன்னா அதோடு போயிடுச்சு, அதாவது தாங்க முடியாத அளவுக்கு வலி வருது, ஆனால் அந்த 10 நிமிஷம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னா அதுதான் ஃபால்ஸ் பெயின் அப்படிங்கிறது. ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய வயிற்றுடைய அந்த மேல் வயிறாக இது வரைக்கும் இருந்தது அடிவயிறாக மாறி இருக்கும். ஏன்னா குழந்தையோட தலை திரும்புறதுனால உங்களுக்கு ஒரு வித ப்ரெஷர் அப்படிங்கிறது அடிவயிற்றுக்கு போயிருக்கும். உங்களுடைய வயிற்றுக்கு மேலே சில பேருக்கு வந்து அந்த மேல் வயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே பிடிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய மேல் வயிறு மட்டும் கிடையாது, வயிறு திடீர்னு உங்களுக்கு சின்னதானது மாதிரி, இல்லை அப்படின்னா வயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி, ஏதோ உள்ளே பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு ப்ரெக்னன்சிக்கான, அதாவது அந்த டெலிவரிக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது தான். டெலிவரி சிம்டம்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த 9 மாதங்களில் அக்யூரேட்டடாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் டியூ டேட்டுக்கு ஒரு வாரத்துலேருந்து 2 வாரத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது குழந்தையோடைய மூமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே இருங்க. குழந்தையோட மூமெண்ட்டில் வந்து ஏதாவது அப்நார்மலிட்டி தெரியுது, குழந்தை அசைவு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா உடனே டாக்டரை பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு யூரின் லீக்கேஜ் மாதிரி இருக்குது, உங்களுடைய இன்னர் வேர் வெட் ஆகிற மாதிரி, அதாவது ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே இருக்குன்னா அப்போவும் டாக்டரை பாருங்கள். ஏன்னா அது வந்து பனிக்கூட நீர் உடஞ்சதை உணர்த்தக்கூடிய அறிகுறி. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து மியூக்கஸ் பிளக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சளி மாதிரி திரவம் மாதிரி உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து அது கூட ரத்தம் கலந்து வந்தது அப்படின்னா அப்போவுமே நீங்கள் வந்து டாக்டரை பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நாள்கள்லேயே உங்களுக்கு வந்து அது வந்தாலே உங்களுக்கு டெலிவரி கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த 9வது மாதத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே குழந்தை டெலிவரி ஆக போகிறத உணர்த்தக்கூடியது. ஏன் 9வது மாதங்களில் தான் குழந்தை டெலிவரி ஆகணும்னு சொல்கிறாங்க
பார்த்தாங்க அப்படின்னா குழந்தையுடைய நுரையீரல் ஃபங்க்ஷனும் மூளை ஃபங்க்ஷனும் 9வது மாதத்தில் தான் முழுமையடைய முடியும். அதாவது 37 வாரங்களில் தான் முழுமையடையும். நம்ம குழந்தை எப்போவுமே வயிற்றில் இருக்கிற வரைக்கும் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடை வாயிலால் முழுங்கி திரும்ப வெளியிட்டு அது மூலியமாக தான் சுவாசித்து வளரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் காற்று சுவாசித்து வளர்கிறதுக்கு நுரையீரலில் அவங்களுக்கு சர்பாக்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டென்ட் உருவாகணும். அது கரெக்டாக 37 வாரங்களில் தான் முழுமையடையவே ஆரம்பிக்கும். அப்போ முழுமையடையாமல் உங்களுக்கு 8வது மாதத்துலேயோ 9வது மாத தொடக்கத்துலேயோ உங்களுக்கு உருவானது அப்படின்னா, அதாவது பேபி பிறந்தாங்க அப்படின்னா அவங்க இங்குபேட்டரில் வச்சு வளர்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் எப்போவுமே பனிக்குட நீர் கரெக்டாக பாருங்கள். அது அதிகமாகவும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது, கரெக்டான அடிக்குவேட் லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதும், அதே மாதிரி குழந்தையோட வளர்ச்சி அப்படிங்கிறத கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அதோடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்றத பார்க்கணுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுதான். இந்த 9வது மாதத்தில் சிலருக்கு உங்களுடைய பிளட் அளவு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அனீமியா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ரத்த சோகை இல்லாமல் பிளட்டோட அளவு 12க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. டெலிவரி அப்போ நிறைய பிளட் லாஸ் அப்படின்றது ஆகும். அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். தேவையில்லாமல் சிலருக்கு லோ பிபி அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க. டெலிவரி பேக் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது ரொம்ப ஹீட்டான உணவுகளாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப காரமான உணவுகளும் இருக்கக்கூடாது. இது எல்லாமே தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இனிமேலேருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் குழந்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அப்போது உங்கள்கிட்ட சுரக்கக்கூடிய தாய்ப்பாலில் எதுவும் சளி பிடிக்கிற மாதிரியோ இல்லை சில இன்ஃபெக்ஷன் ஏற்படுத்துகிற மாதிரியோ ஏதாவது ஒரு பொருள் கலந்தால் கூட கண்டிப்பாக அது குழந்தைய அஃபெக்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான உணவுகளை எடுத்துக்கிறது பாருங்கள். இந்த 9வது மாதத்தில் இதுதான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இந்த மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்றதும் இதுதான். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மாதிரியான தொடர்ச்சியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் முதல் மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும், 2வது மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும், இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலோட தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறவன்ட்டு வேண்டிக்கிறோம். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோக்கு கீழே சில ப்ரெக்னன்சி டெலிவரி பேக் அப்படின்றதுல நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய சில திங்ஸை டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க.